ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இதை பற்றி நான் முன்னாடியே பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். தாத்தாவை மேலே நம்ம மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்தோம். ஸோ என்ன பண்ணாலும் கண்டிப்பாக தாத்தா இதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, விஜய்க்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த வகையில் நம்ம சித்தியும் பாட்டியும் டிவோர்ஸ் கொடுக்க போகிறாங்க, டிவோர்ஸில் சைன் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தாத்தாவுக்கு தெரிஞ்சு தாத்தா அமைதியாக இருந்தது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அமைதியாக இருந்தது மீன்ஸ் அவர் சொல்கிறாரு, பட் அவங்க வாயை அடைக்கிறாங்க. என்ன தான் வாயை அடைச்சாலும் தாத்தா ஸ்ட்ராங்காக அலோவ் பண்ண மாட்டேன், நான் விஜய்கிட்ட சொல்லிவிடுமா அப்படின்னு தாத்தா ஒரு அதட்டுப்படாலே பாட்டி பயந்துருவாங்க தான். பட் ஆனால் அவர் வாயை மூடிட்டு போனது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே, அதாவது ஒட்டுமொத்த வீக்கா ஃபேன்ஸுமே வீக்கா மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தோமோ அதே அளவுக்கு நம்ம தாத்தா மேலேயுமே நம்பிக்கை வச்சுருந்தோம். நான் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்தேன். ஸோ தாத்தாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அதை அலோவ் பண்ண மாட்டார், எப்படியும் தடுத்து நிறுத்திடுவார் அப்படின்னு சொல்லி தான் நான் அவர் மேலே ஒரு 100% இல்லைங்க 200% நம்பிக்கை வச்சுருந்தேன். பட் ஆனால் அந்த மொத்த நம்பிக்கையும் உடைக்கிற மாதிரி அன்னைக்கு அவரை சைலண்ட்டாக இருந்துட்டு போனது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஸோ எங்கள் தாத்தாவுமே சைலண்டானதால ஸோ விஜய்க்கு காவேரி ஃபேமிலி மூலிமா தான் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும். அப்படி இல்லைன்னா தாத்தா மூலியமாகவே தெரிய வருமோ அப்படிங்கிற மாதிரி லைட்டாக எனக்கு தோணுது. அப்படின்னு தான் நல்லாயிருக்கும். என்ன தாத்தா மேலே வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகாமையாச்சும் இருக்கும். ஸோ நிவீன் அண்ட் குமரன் அவங்க ஃபோன் பண்ணாலுமே எடுக்க முடியாத அளவுக்கு அவர் சுவிச் ஆஃப் பண்ணிட்டார். எப்போ அவர் சுவிச் ஆன் பண்ணுவார் நமக்கு தெரியல. தாத்தா கால் பண்ணுறதா இருந்தாலும் சுவிச் ஆன் பண்ணும் இல்லையா. ஸோ எனக்கு தெரிஞ்சு தாத்தா ஈகோலாம் இல்லாமல் நம்ம நார்மல் ஆகிடுவார் நம்ம விஜய், என்னோட கெஸ் படி. ஸோ அதனால பார்த்திங்கன்னா திரும்பி வரதுக்கு சான்சஸ் ஹைலி இருக்குது. ஏன்னா வந்திருக்காரு, அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் எபிசோட் ஷூட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் இனிமேல் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். என்னவா இருக்கும்னு சொல்லி நம்மளுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு விதமாக தோணுது. நம்ம ரெண்டுமே தனித்தனியாக வீடியோவில் பார்ப்போம். பட் இந்த வீடியோவில் நம்ம தாத்தா மேலே வச்சிருந்த நம்பிக்கை குறைஞ்ச மாதிரி தான் ஆணுச்சு எனக்கு அன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.